السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الدين عند الله الإسلام واعلموا أن فيكم رسول الله. சங்கைக்குரிய இந்த நிகழ்ச்சியின் மகத்தான தலைவர் அவர்களே, மரியாதைக்குரிய உலமாக்களே, அன்பின் பெருமக்களே, மாணவ செல்வங்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவரது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்ந்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்தை செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கையான பெருமக்களே, இன்றைய தினம் இந்த செங்குன்றம் மஸ்ஜித் ஆயிஷாவில் நடைபெறக்கூடிய 2 நிகழ்விலே கலந்து கொண்டு உரை நிகழ்த்தக்கூடிய பாக்கியம் கிடைத்தமை குறித்து வல்ல அல்லாஹுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை காணிக்கையாக்கி எனது வார்த்தைகளை தொடக்கம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் வஷ்ஷுக்ருலில்லாஹ். அருமையான பெருமக்களே, இங்கே தலைமையேற்றிருக்கக்கூடிய சங்கைக்குரிய ஹதரத் அவர்கள் இந்த பள்ளியினுடைய தலைமை இமாம், மதரசாக்களினுடைய முதல்வராக இருந்து இங்கு மட்டுமல்லாமல் தமிழகத்தில் பல பகுதிகளிலும் சுன்னத் வல் ஜமாத்தினுடைய கொள்கையை நிலைநிறுத்துவதற்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு போராளி என்பது உலமாக்களுக்கு தெரியும். வல்ல அல்லாஹ் அவர்களினுடைய இந்த பணியை கபூல் செய்து ஆகிரத்தில் மகத்தான பாக்கியத்தை கண்மணியாம் இதயவேந்தர் ஹாத்தமுர் ரசூல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழியாக வழங்குவானாக என்ற பிரார்த்தனையோடு இங்கே எனக்கென்று ஒரு தலைப்பு தரப்பட்டிருக்குது. அந்த தலைப்பை குறித்தே நான் பேசணும். அதற்கு முன்பாக இங்கே 5 ஹாஃபிதுகள் கௌரவப்படுத்தப்பட்டனர். அவர்களை குறித்து நான் பேசாமல் கடந்து போக முடியாது என்ற ஒரு நிலை இங்கே உருவாக்கப்பட்டு விட்டது. ஒரே ஒரு குட்டி தகவல். அன்னலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகளிடத்தில் கேட்கிறார்கள், சுவனத்தில் விஐபிக்கள் யார் தெரியுமா? மஷ்ஹூரும் ஃபில் ஜன்னா. சுவனத்திலையும் விஐபிக்கள் இருக்கிறாங்க. இங்கே மட்டுமல்ல, சுவனத்திலையும் விஐபிக்கள் விவிஐபிக்கள்லாம் இருக்கிறாங்க. அத்தகைய சுவன விஐபிக்கள் யார் தெரியுமா என்று கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கேள்விக்கு பதில் எப்படியே சொல்லுவாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அல்லாஹு ரசூலு ஆலம், அல்லாஹு ரசூலு தான் அறியுவாங்க அப்படின்ட்டு சஹாபிகள் சொல்கிறாங்க. அதே மாதிரி சொல்கிறாங்க. சொன்னபோது அவங்க சொன்னார்கள், பதில் சொன்னார்கள், ஹமலத்துல் குர்ஆன், குர்ஆனை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய ஹாஃபிதுகள் என்றார்கள். எனவே இந்த 5 ஹாஃபிதுகள் வெறும் ஹாஃபிதுகள் அல்ல, சுவனத்தினுடைய விஐபிக்களாக இன்று மிளிருகிறார்கள். அது எவ்வளவு பெரிய பாக்கியம்! சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஆப்பிரிக்காவிலே
ஒரு பெரிய நிகழ்வை கிறித்துவ சகோதரர்கள் நடத்தினாங்க. பல லட்சக்கணக்கான மக்கள் அந்த நிகழ்வுக்கு கூடினார்கள். ரோமிலிருந்து போப் அங்கே வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் வர முடியாத நிலையில் அவருடைய ரெப்ரசன்டேட்டிவ், அவருடைய பிரதிநிதி கலந்து கொண்டு அந்த நிகழ்வை சங்கைப்படுத்தினார். லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு இருந்தார்கள். எதற்காக தெரியுமா? 16 வயது பையன் ஒருவன் பைபிளை மனனம் செய்தான் என்பதற்காக. 16 வயசு பையன் பைபிளை மனனம் செய்தான் என்பதற்காக அந்த நிகழ்வு. அப்படின்னா நம்ம எத்தனை நிகழ்வை நம்ம நடத்திக்கிட்டு இருக்கணும்? எத்தனை 16கள்? குரான் என்றும் இளமையாக இருக்கிறது. அதனுடைய அல்லாஹ் அதை மனனம் செய்வதை இலேசாக ஆக்கி வைத்திருக்கிறான். அதற்கான எத்தனையோ அதிசயங்களை நாங்களே பார்த்து கொண்டிருக்கிறோம் எங்களுடைய மதரசாக்களில். அதை விரித்து பேசுவதற்கான அவகாசமோ நேரமோ அதுவோ தலைப்பாகவும் இல்லை. ஆனாலும் இங்கே இந்த பிள்ளைகள் கௌரவப்படுத்தப்பட்டார்கள் என்ற அடிப்படையில் இவர்கள் சுவனத்தினுடைய விஐபிக்கள் என்பதை குறித்துவிட்டு நான் என்னுடைய உரைக்கு நான் வருகிறேன். நிறைய நேரம் பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கு மகரிபுக்கு பிறகு அப்படின்னு சொன்னதுனால அப்படி நினைச்சேன். ஆனால் பொதுவாக கடைசியாக பேசுகிறவங்களுக்கு அவ்வளோ ஒரு சுருக்கமான நேரம் கிடைக்கிற மாதிரி தான் இங்கேயும் கிடைத்திருக்கிறது. இப்போ தலைப்பே ஒரு வித்தியாசமான தலைப்பு. அந்த எந்த தலைப்பில் பேசுவது என்று என்னோடு தொடர்பு கொண்ட இங்கே துணை இமாம் அவர்களிடத்தில் நான் கேட்ட பொழுது ஹதரத் அவர்கள் இந்த தலைப்பில் பேச சொன்னார்கள் என்று அவங்களுடைய வாய்ஸை எனக்கு அனுப்பி வச்சாங்க. அந்த தலைப்பை பார்த்தால் மறைவுக்கு பின் மாண்பு நபி, மறைவுக்கு பின் மாண்பு நபி, மாண்பு நபியின் மறைவுக்கு பின் என்று கொடுத்திருந்தால் அந்த தலைப்பு இலேசானது. நல்ல கவனிக்கணும். மாண்பு நபியின் மறைவுக்கு பின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்துக்கு பின்னாலே என்ன நடந்தது? சித்திக் நாயகம் ஆட்சிக்கு வர்றாங்க. அவர்களை பற்றி நிறைய பேசலாம். அவர்களுடைய ஆட்சிகளை பற்றி பேசலாம். உமர் ரலியல்லாஹு தஆலா, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா, அலி நாயகம், ஹசன் ரலியல்லாஹு என்று நிறைய செய்திகளை நாம் பேச முடியும். ஆனால் மறைவுக்கு பின் மாண்பு நபி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இயங்கிக் கொண்டு இருக்கிறார்கள் இப்போதும் என்பதை குறித்து பேசுவது என்பது நம்மை சில கிதாபுகளுக்கு முன்பாக இவங்களை வச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை. இன்று நான் 5 மணி வரைக்கும் நான் அந்த கிதாபுகளோடு தொடர்புடையவனாகவே நான் இருந்தேன், தேடி 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 தகவல்களை. ஆனாலும் நான் கொண்டு வந்த தகவல்களை எல்லாம் இங்கே கொட்ட முடியுமா என்றால் அதற்கான கால அவகாசம் இல்லை என்ற ஒரு சிறு வருத்தமும் எனக்கு உண்டு. அருமையான பெருமக்களே, அல்லாஹ் சொல்லுகிறான், வஅலமு அன்ன ஃபீக்கும் ரசூலல்லாஹ், அறிந்து கொள்ளுங்கள் உங்களிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்து கொண்டு இருக்கிறார்கள் என்கிறான். இங்கே இப்ப இந்த இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள் என்றால் நமக்கு தெரியல. ஒரு சின்ன உதாரணம் ஒன்று சொல்லுகிறேன். இங்கே வானொலியினுடைய சப்தம் ஒலி இருக்கிறதா? வானொலியினுடைய சப்தம் ஒலி இருக்கிறதா? தொலைக்காட்சி டிவியினுடைய ஒளி இருக்கிறதா என்றால் இருக்கிறது. இங்க நீங்க ஒரு ரேடியோவை கொண்டு வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி டியூன் பண்ணி நீங்க வைங்க, பாடுமா பாடாதா? பேசுமா பேசாதா? எங்கிருந்து வருகிறது? இங்கே ஒளி இருக்கிறது, சப்தம் இருக்கிறது. அதை ஈர்க்கும் அந்த கருவியை கொண்டு வந்து வைத்தால் சரியாக ஆயிடும். டிவியை கொண்டு வந்து இங்கே மாட்டி நீங்கள் கனெக்ஷன் கொடுத்தால் ஒளியும் வரும், ஒளியும் வரும், படமும் தெரியும், சப்தமும் கேட்கும். ஆக ஒளி என்பதற்கு விட தாண்டி ஒளி இருக்கிறதே, பிரகாசம், அது ஆற்றல் மிக்கது. இதை குறித்து அறிஞர்கள் நிறைய பேசுவார்கள். சூரிய ஒளியினுடைய வேகம் எத்தகையது என்பதை. நம் சத்தத்தை விட ஒளி வேகமாக போகும். அந்த ஒளிக்கு என்று தனியான ஒரு ஆற்றலையும் சக்தியையும் அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். அப்படிப்பட்ட பேரொளியாக இருப்பவர்கள் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நூருல்லா என்பதில் யாருக்காவது கருத்து வேறுபாடு இருக்கிறதா என்ன? ஆஷிக்கிங்கள் பேசுவார்கள் பைத்துல்லா. இப்போ உலகத்திலேயே சிறந்த பகுதி எது என்று பேசும்போது அது மக்கா மதீனா, 2 கருத்து இருக்கிறது.
இந்த மக்காவிலும் மதீனாவிலும் நம்பர் 1 எது? மக்காவா மதீனாவா? ரெண்டும் சிறந்ததுதான். இந்த இரண்டிலும் மிகச் சிறந்தது எது என்பதில் சில அறிஞர்கள் மக்கா தான் சிறந்தது, சில அறிஞர்கள் மதீனா தான் சிறந்தது என்கிறாங்க. அதற்கான 2 பேரும் காரணங்களை என்ன செய்கிறார்கள்? முன்வைக்கிறார்கள். இரண்டும் சரியானது தான். இவங்களுடைய பார்வையில் அது சரியாக இருக்கிறது, அவர்களுடைய பார்வையில் அது சரியாக இருக்கிறது. இரண்டும் உயர்வானது என்பதை யாரும் மறுக்கவில்லை. ஆனால் ரெண்டுலையும் எது முதல் சிறந்தது என்பது. இப்போ உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்களேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போகிறாங்க. மேராஜுக்கு போய் அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்து போகிறாங்க. ஹிஜ்ரத்துக்கு போகும்போது சௌர் குகையில் மறைந்திருக்கிறார்கள், நமக்கு தெரியும். மறைந்திருந்து விட்டு 3 நாட்கள் கழித்து சௌர் குகையிலிருந்து சித்திக் நாயகத்தோடு வெளியில் வர்றாங்க. வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா ஷரீஃபை நோக்கி செல்வதை விட்டுவிட்டு மக்காவை நோக்கி வர்றாங்க. மக்காவை நோக்கி அவங்க வர்றாங்க. அவங்க மக்காவை நோக்கி நடக்கிறாங்க. சித்திக் நாயகம் கையை பிடிச்சிட்டு, யார சொல்லலாம், இங்கே போகிறீங்களே, நம்ம இங்கெல்லாம் போகணும் அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி மதீனா ஷரீஃபை நோக்கி பயணிக்கிறார்கள். அப்போ ஒன்று சொல்கிறாங்க, ஒரு துஆவை நீங்கள் கவனிங்க. அல்லாஹும்ம அஹ்ரஜ்தனி மின் பலதின் உஹிப்பு, இந்த பூமியிலேயே எந்த ஊரை நான் அதிகம் நேசித்தேனோ அந்த ஊரிலிருந்து ரப்பே என்னை நீ வெளியாக்கி விட்டாய். எதுங்க சிறந்தது? மக்காவா மதீனாவா? மக்கா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வே நான் எந்த ஊரை அதிகம் நேசித்தேனோ அந்த ஊரை விட்டு என்னை நீ வெளியாக்கி விட்டாய். அல்லாஹும்ம அஹ்ரஜ்தனி மின் பலதின் உஹிப்புஹு. அடுத்தது அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, ஃபாஸ்கின்னி ஃபீ பலதின் துஹிப்புஹு, எந்த ஊரை நீ அதிகம் நேசிக்கிறாயோ அந்த ஊரில் என்ன வாழச் செய். மதீனாவா மக்காவா? எப்படி தீர்ப்பளிப்பது? அல்லாஹ்வினுடைய திரு இல்லம் இருப்பதால், அல்லாஹ்வினுடைய திரு இல்லம் இருப்பதால் காபா, மக்கா உயர்ந்தது, அதிலேயே நாம் இருக்க வேண்டும், அந்த காபாவை பார்க்க வேண்டும், அதிலே தவாப் செய்து கொண்டு இருக்க வேண்டும் என்ற ஆவலும் ஆசையும் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இதயத்தில் நிறைந்திருந்தது. தன் ஹபீபினுடைய ரவுலா இருக்கும் இடம் அல்லவா, இருக்க போகும் இடம் அல்லவா என்பதால் அவனுடைய பேரன்பு மதீனாவின் மீது இருந்தது. அல்லாஹ் மிக்க நேசித்தது மதீனா ஷரீஃபை, கண்மணி நாயகம் மிக்க நேசித்தது மக்கத்துல் முக்கர்ரமாவை. எப்படி இந்த ரெண்டிலும் எது முதன்மையானது, வலது கண்ணா இடது கண்ணா என்று சொல்ல முடியுமா என்ன? ஆனால் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், கருத்து வேறுபாடே இல்லாத ஒரு செய்தி. மக்கா சிறந்ததா மதீனா சிறந்ததா? மக்கா சிறந்தது, மதீனா சிறந்தது பேசுறாங்க. காபத்துல்லா சிறந்ததா மஸ்ஜிது நபவி சிறந்ததா? இதில் கருத்து வேறுபாடு இல்லை, இதில் கருத்து வேறுபாடு இல்லை. காபா தான், மஸ்ஜிதுல் ஹராம் தான் சிறந்தது, மஸ்ஜிது நபவி 2வது இடத்தில் இருக்கிறது. அதற்கு தெளிவான ஹதீதுகளும் இருக்கிறது. மஸ்ஜிதுல் ஹராமினுடைய நடுவிலே இருக்கக்கூடிய காபா சிறந்ததா, மஸ்ஜிது நபவிக்குள்ளே இருக்கக்கூடிய ரவுலா ஷரீஃப் சிறந்ததா என்பதில் எந்த கருத்து வேறுபாடும் சுன்னத்துல் ஜமாத் இமாம்களிடத்தில் இல்லை. அவர்கள் மிக தெளிவாக சொல்லுகிறார்கள், ரவுலா ஷரீஃப் தான் காபாவை விட சிறந்தது. ஏன் தெரியுமா? காபா என்பது பைத்துல்லா, ரவுலா என்பது நூருல்லா. எது சிறந்தது? அல்லாஹ்வினுடைய ஒளி இல்லையா? அருமையான பெருமக்களே, அத்தகைய ஒளியினுடைய ஆற்றல் எவ்வளவு பெரியது தெரியுமா? இந்த ஒளியை பற்றி பேசுறதா இருந்தா நிறைய செய்திகள் இருக்கிறது. இன்னைக்கு ஒளி என்பது பூமிக்கு உள்ளும் ஊடுருவும், வானத்திற்கு மேலும் ஊடுருவும், உடலுக்குள்ளும் ஊடுருவும். ஒரு பிரச்சனை உங்களுக்கு, ஹார்ட்ல பிரச்சனை, எக்ஸ்ரே எடுக்கணும், ஸ்கேன் எடுக்கணும், எடுக்கிறாங்க இல்லையா? உள்ளதுன்னா வெளியில தெரியுது இல்லை, கொண்டு வர உள்ள போறது என்னது? ரேசர், ஒளி கற்று முடியும். அந்த ஒளியினால் மாத்திரமே பூமிக்குள்ளாலும் ஊடுருவ முடியும், உடலுக்குள்ளாலும் ஊடுருவ முடியும். இந்த அற்ப சாதாரணமாக இந்த ரேசர், இந்த ஸ்கேன், இவைகளெல்லாம் உள்ளே நுழையக்கூடிய சக்தியை பெற்றிருக்கிறது என்றால் அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய ஒளியாக இருக்கிறார்களே, அவர்களுடைய ஒளியின் வல்லமை, ஆற்றல், சக்தி எத்தகையது? எல்லாருக்கும் தெரியும், புகாரியில் வர்ற ஒரு ஹதீது. ஒரு மனிதன் மரணித்து விட்டால்
அந்த மனிதனை மலக்குமார்கள் 2 பேர் வருவாங்க, வந்து உட்கார வைப்பாங்க. நிறைய செய்திகள் இருக்கு. மா தகுலு ஃபி ஹாதர் ரஜுல், இந்த மனிதருடைய விஷயத்தில் நீ என்ன சொல்கிறாய்? அது யாரு? முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸில் வஹாபிகள்லாம் பேசி சிக்கி சீரழிஞ்சு அதுக்கு நம்ம நிறைய விளக்கங்கள் கொடுத்து அதோட வாயை மூடி போன நிறைய விஷயங்கள் இருக்கிறது. நாம் அந்த துறைக்கு நாம் செல்லவில்லை. அருமையான பெருமக்களே, நாம் என்ன கேட்கிறோம்? மா தகுலு ஃபி ஹாதர் ரஜுல், இந்த மனிதனுடைய விஷயத்தில் நீ என்ன சொல்லுகிறாய் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து இந்த மையத்தை பார்த்து கேட்பாங்க. நீ என்னப்பா சொல்ற நீ அப்படின்ட்டு. இன்கான மோமினன், அவன் மோமீனாக இருந்தால் ஷஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது என்ன ஷஹாதத்து கலிமாவை சொல்லுவான். அப்போ அவனுக்கு வாழ்த்து சொல்லுவாங்க, நல்ல மாப்பிள்ளை தூங்குற மாதிரி தூங்குப்பா, நல்லா அரிப்பான் அப்படின்னு என்ன செஞ்சிருவாங்க, சொல்லிடுவாங்க. வைன்கான முனாஃபிகன் அவ் காஃபிரன், அவன் முனாஃபிக்காகவோ அல்லது இறை மறுப்பாளனாக இருந்தா மக்கள்லாம் என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி யாரும் சொல்ல தெரியாது, அவனுக்கு யார் என்று சொல்ல தெரியாது, அவனுக்கு அடிவிழும் என்றெல்லாம் இருக்கிறது. இரண்டாவதாக அந்த காவிரை பார்த்து அந்த முனாஃபிக்கை பார்த்து உனக்கு இந்த இடத்தில் சொர்க்கம் தயாராக இருந்தது, இந்த பார் அப்படின்னு சொர்க்கத்தை காட்டப்படும், அவனுடைய வீட்டை காட்டப்படும். ஆனா நீ இப்படி இவங்களை பத்தி பதில் சொல்ல தெரியல அப்படிங்கிறதுனால இந்த இடம் இல்லை, நரகத்தில் உனக்கான இடத்தை நீ பார், இதுதான் இப்போது நீ செல்லும் இடம் என்று அந்த ஹதீது குறிப்பிடுகிறது. அதே மாதிரி ஒரு மோமின் சரியான பதில் சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இதுதான் எங்களுடைய ரசூல், எங்களுடைய ஹபீப் என்று சொன்னவர்களை பார்த்து இங்கே பார், நீ தவறாக இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் போயிருந்தால் நீ செல்லும் இடம் நரகத்தில் எதுவாக இருந்திருக்கும். எல்லாருக்கும் நரகத்திலையும் சொர்க்கத்திலையும் ஒரு இடம் இருக்கு, அது கடைசி தான் முடிவு செய்கிறது. நம்முடைய பதில் கபரிலே நாம் சொல்லக்கூடிய பதில் முடிவு செய்கிறது. இப்போது நீ சரியாக பதில் சொல்லிவிட்டாய், சொர்க்க லோகத்தில் நீ செல்லக்கூடிய இடம் உன்னுடைய மாளிகை இது என்று காட்டப்படும். அருமையான பெருமக்களே, அல்லாஹ் நம்மை கண்மணி நாயகத்தை பார்ப்பதற்கும் சரியான பதிலை சொல்வதற்கும் தௌஃபீக் செய்வானாக. என்ன கேட்கிறோம்? அந்த கபருக்குள்ளே வந்தது யார்? 2 மலக்குமார்கள். மலக்குமார்கள் யார்? ஒளியினால் படைக்கப்பட்டவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி எப்படி வர்றாங்க? ஒளியினால் படைக்கப்பட்டவர்கள். ஒளி தான் உள்ள வர முடியும். அந்த ஒளியிலிருந்து தான் மலக்கே வந்திருக்கிறாங்க. மலக்குகள் எந்த ஒளியிலிருந்து வந்தார்களோ அவர்களே உள்ள வரும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இதுல ஒரு ஒண்ணுமே இல்லை. இது ஒரு சாதாரண விஷயம். உலகத்தில் எத்துணை கபறுகளில் ஒரே சமயத்தில் கேள்வி கணக்குகள் நடக்கும், அத்துணை இடங்களிலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆஜராகிறார்கள் என்றால் இந்த மஜ்லிஸில் அவர்கள் ஆஜராக மாட்டார்களா என்ன? வஅலமு அன்ன ஃபீக்கும் ரசூலல்லாஹ், நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் உங்களிலே என்னுடைய ஹபீப் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிறான் அல்லாஹ். அந்த ஆயத்திற்கு முஃபஸ்ஸிரீன்கள் சொல்ற விளக்கங்கள்லாம் ரொம்ப அருமையான விளக்கங்கள் எழுதியிருக்கிறாங்க. நான் அதுக்கு போகாம வேற வேற சில செய்திகளுக்கு நான் வர்றேன். இன்னொரு ஹதீதை நீங்கள் பாருங்கள். கானத்து வஃபாத்தி கைருல்லக்கும், கானத்து வஃபாத்தி கைரல்லக்கும், என்னுடைய வஃபாத்தும் கூட உங்களுக்கு கைரு தான். ஏன் தெரியுமா? துஅரது அலைய அமாலுக்கும், உங்களுடைய அமல்கள் எனக்கு எடுத்து காட்டப்படுகிறது. நம்ம என்ன அமல் செஞ்சாலும் எடுத்து காட்டப்படும். இப்போ அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். நம்ம என்ன அமல் செஞ்சாலும் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். ரஅய்து கைரா, நீங்கள் செய்யக்கூடிய அமல்கள் கைராக இருக்கும் பட்சத்தில் ஹமித்துல்லாஹ, அல்லாஹ்வை நான் புகழ்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், என் உம்மத்து கைரான வழியை சிலையில் இருக்குது, நல்ல வேலையை செய்யுது, நல்ல பணியில் ஈடுபட்டிருக்கிறது, நல்லொழுக்கமாக இருக்கிறது, இவன் நல்லா இருக்கிறான், அருமையான முறையில் செயல்படுகிறான் என்று நான் சந்தோஷித்து அல்லாஹ்வை புகழ்கிறேன் என்கிறார்கள். அப்ப நம்ம செய்கிற ஒவ்வொரு நற்காரியத்தையும் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து பார்த்து அல்லாஹ்விடத்தில் அவனை புகழ்ந்து அவனை வாழ்த்துகிறார்கள். வஇன் ரஅய்து ஷர்ரா, நான் நீங்கள் செய்வது கேடுகட்ட விஷயமாக இருந்தால், கெட்ட விஷயமாக இருந்தால், என்ன கனிவு நபி என்று பாருங்கள், அஸ்தக்ஃபிரு லக்கும், உங்களுக்காக நான் இஸ்திக்ஃபார் செய்கிறேன் என்கிறார்கள். எவ்வளவு கருணை நபி இது! நம்ம வாப்பா அம்மா கூட செய்ய மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு நிலையில. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அது நீங்கள் செய்வது ஷர்ராக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்காக நான் இஸ்திக்ஃபார் செய்வேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய வஃபாத் உங்களுக்கு கைர் என்பது மாத்திரமல்ல, உங்களுடைய எல்லா காரியங்களையும் நான் அவதானித்துக் கொண்டு இருக்கிறேன் என்கிறார்கள். வஅலமு அன்ன ஃபீக்கும் ரசூலல்லாஹ்.
அருமையான பெருமக்களே, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பிறகு அவங்கள சஹாபிகள் நிறைய கனவுல பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி வைப்பானாக. உலகத்தில் அதிகமாக கனவுல பார்க்கணும்னு தேடுற ஒரே நபர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தானே. வேறு யாராக இருக்குமா? நான் எங்கள் பாப்பாவை நினைக்கலாம், எங்கள் அம்மாவை நினைக்கலாம், என் சகோதரன் நினைக்கலாம், என் நண்பனை நினைக்கலாம், அவ்வளோதானே. அவர்களை நினைக்கக்கூடியது ஒரு குறிப்பிட்ட அளவு. நான் தான் நினைப்பேன். அவர்களை நீங்கள் நினைப்பீங்களா? என் பாப்பாவை நீங்கள் பார்க்க நினைப்பீங்களா? எங்கள் அம்மாவை நீங்கள் பார்க்க நினைப்பீங்களா? இல்லையே. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலே பார்க்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இதயங்கள் லட்சமல்ல கோடி இதயங்கள் இன்றைய காலத்தில். அல்லாஹ் தன்னுடைய ஹபீபை படி வச்சிருக்கிறான். இதயங்கள் தேடும் இதயமாக ஆக்கி வைத்திருக்கிறான். அருமையான பெருமக்களே, சஹாபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வஃபாத்துக்கு அவங்கெல்லாம் கூடவே இருந்தவங்க. அது ஒரு பெரிய பாக்கியம். அனஸ் நாயகம் சொல்கிறாங்க, ஒரு ஹதீஸை நான் பார்த்தேன், எனக்கே ஆச்சரியமாகவும் இருக்குது, கொஞ்சம் கோபமாகவும் இருக்குது. அதை பார்க்கும்போது என்ன ஆச்சரியம், என்ன கோபம் அப்படின்னா, அவங்க கூடவே இருந்து அவங்களுக்கு காலடியிலே இருந்து ஹிதுமத்து செய்தவர்கள் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவங்க சொல்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் கனவிலே பார்க்காத நாள் என்றால் அது மிக குறைவுங்கிறாங்க. நமக்கு ஒரு நாளாவது வந்துட மாட்டாங்களான்னு இருக்குது. இன்ஷா அல்லாஹ் வருகை தருவார்கள். அருமையான பெருமக்களே, ஆக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் பார்க்காத நாள் என்றால் அது குறைவு என்கிறார்கள். அனஸ் நாயகம் பேசுனாங்க. இப்போ சஹாபிகள் அப்படி பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. இப்போ செய்தி என்னன்னா, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாங்க. கனவுலையே அப்படி குதூகலமாயிடுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தது அப்படி ஒரு குதூகலம். அப்படி குதூகலமான போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகத்தை சற்று திருப்பி கொண்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு பார்க்கல, அப்படி திருப்புறாங்க. துடிச்சிட்டாங்க உமர் ரலியல்லாஹு. நாயகமே, நான் ஏதாவது பிழை செய்தேனா, நான் ஏதாவது தவறு செய்துட்டேனா? தாங்கள் முகத்தை இப்படி திருப்பி கொண்டீங்களே, அதை பார்க்கணும், நாங்கள் தவம் கிடக்கிறோமே அப்படின்னு கேட்குறாங்க. அந்த கருத்தில் கேட்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, நீங்கள் உங்களுடைய நோன்பு வைத்து கொண்டு உங்களுடைய மனைவியை முத்தமிடமில்லையா அப்படின்னு கேட்குறாங்க. நோன்பு வச்சுக்கிட்டு மனைவியை முத்தமிடுவது தடை செய்யப்பட்ட ஒன்று அல்ல, ஹராம் அல்ல. ஆனாலும் வழிகாட்டிகளாக இருக்கக்கூடிய உலக மொத்தத்திற்கும் மனிதர்களுக்கும் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய அந்த பெருமக்கள் இன்னும் பேணுதலாக இருக்க வேண்டும் என்பது நான் உங்களுக்கு சொல்லலையா, நீங்க அதை செய்யக்கூடாது என்பது போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதும், நாயகமே இனிமேல் நான் அப்படி செய்ய மாட்டேன் என்கிறார்கள். சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. என்ன புரிகிறோம் சகோதரர்களே? நம்முடைய ஒவ்வொரு அங்க அசைவையும் அவர்கள் அவதானித்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்ம எப்படியோ வாழ்ந்துக்கிட்டே இருக்கோம். நாளைக்கு அவங்களுக்கு முன்னால் போய் நிற்கணும், அவர்களுக்கு முன்னால் போய் நிற்க வேண்டுமா இல்லையா? உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய மனைவியார் நாயிலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அவங்க ஒரு செய்தி அறிவிக்கிறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு 12 வருஷம் ஆட்சி செய்தார்கள், ஹிலாஃபத்துடைய ஆட்சி. 6 ஆண்டுகள் அமைதியாக போயிடுச்சு, 6 ஆண்டுகள் பிரச்சனையாக போச்சு. பிரச்சனைன்னா லேசு மாசான பிரச்சனை இல்லை, ரொம்ப பயங்கரமான பிரச்சனை. ஒரு கட்டத்திலே சையதுனா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபாவாக இருக்கிறாங்க, ஜனாதிபதி, முழு பவர் உள்ளவர்கள். ஆனால் அவர்களால் மஸ்ஜிது நபவியிலே வந்து தொழ முடியாத நிலை ஏற்பட்டது. அப்படி ஒரு புரட்சி, அப்படி ஒரு வேகம், அப்படி ஒரு தீவிரவாதிகளால் சங்கடப்படுத்தப்பட்டார்கள். இது தனி ஒரு வரலாறு, அது பெரும் வரலாறு. அந்த சமயத்திலே வீட்டில் தண்ணி இல்லை குடிக்கிறதுக்கு. யார் வீட்டில்? ஜனாதிபதி வீட்டில் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. தண்ணி கேட்குறாங்க, தண்ணி வெளியே சுருட்டுவல அவங்கள ஹஸ்ர் செஞ்சிருக்கிறாங்க, முகாமை முற்றுகையிட்டு இருக்கிறார்கள். எதிரிகள்னா எங்கன்னு வந்தவன் இல்லை, அவ்வளோ பேரும் களிமா சொன்னவன். வீட்டை முற்றுகையிட்டு இருக்கிறார்கள். அவங்க வெளியும் போக முடியாது, வீட்டுக்குள்ளே தண்ணியும் போக முடியாது. தண்ணின்னு கேட்குறாங்க. அங்கே மொட்டை இதில் நின்றுக்கிட்டு இந்த மக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, யாஹ்லல் மதீனா, மதீனாவாசிகளே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? இந்த பீர் ரூமா கிணறை யார் வாங்கி இந்த மக்களுக்காக அர்ப்பணிக்கிறார்களோ அவர்களுக்காக நான் சொர்க்கத்தை தருகிறேன் என்று சொன்ன பொழுது நான் வாங்கி உங்களுடைய தாகத்தை தீர்க்கவில்லையா?
என் தாகத்தை, என் பிள்ளைகளுடைய தாகத்தை, என் மனைவி மக்களுடைய தாகத்தை தீர்ப்பதற்கு கொஞ்சம் தண்ணி தர மாட்டீங்களான்னு கேட்குறாங்க. எப்படிப்பட்ட நிலைன்னு பாருங்கள். தண்ணி தர மறுத்துட்டாங்க. அன்னைக்கு இரவு நாயிலா ரதியல்லாஹு தஆலா அவங்க சொல்கிறாங்க, என்னுடைய அண்டை வீட்டு பெண்கள்லாம் மெதுவாக வந்து நைஸாக வந்து சில தண்ணியை கொண்டு வந்து தந்துட்டாங்க. தண்ணீரை கொண்டு வந்து தந்தார்கள். அந்த தண்ணீரை பெற்றுக்கொண்டு உஸ்மான் ரதியல்லாஹு என்னுடைய கணவரை நோக்கி வர்றேன். சுபுடைய நேரம் அது வரைக்கும் தண்ணி இல்லை. நான் அப்படி வரும் பொழுது அவர்கள் அந்த வீட்டில் படி இருக்குது. அந்த படியில் கடைசி படியில் தலையை வச்சு தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்படியே தூங்கிட்டு இருக்கிறாங்க. தண்ணி இல்லை, உணவு இல்லை. நான் தட்டி எழுப்பினேன். என்னுடைய தோழிமார்கள் பக்கத்து வீட்டு பிள்ளைகள்லாம் தண்ணி கொண்டு வந்து தந்திருக்கிறாங்க, இதை குடிங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்படியே இந்த வெளிச்சத்தை வானத்தை அப்படி பார்க்குறாங்க. ஃபஜ்ர் ஆயிட்டமா, நான் நோன்பு வச்சுட்டேன் அப்படின்ட்டாங்க. நான் நோன்பு வச்சுட்டு தான் நான் படுத்திருக்கிறேன். ஃபஜ்ர் ஆயிடுச்சு இல்லை, இப்போ சாப்பிட முடியாதே அப்படிங்கிறாங்க. யாருமே வரலையே, நீங்கள் எதை வச்சு நீங்கள் நோன்பு வைத்தீர்கள், எதை வைத்து நீங்கள் நோன்பு வைத்தீர்கள் என்று சொன்ன பொழுது, நாயிலா அதோ தெரிகிறது பாருங்கிற ஒரு ஜன்னல், நம்ம வீட்டு ஜன்னல் உயர்வாக இருக்கிறதே, அதன் வழியாக என் இதயவேந்தர் காத்தமுர் ரசூல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வாளியிலே தண்ணீரை இறக்கினார்கள். அவர்கள் அங்கே வந்து நின்றார்கள். அவர்கள் ஒரு வாளியை கீழே இறக்குகிறார்கள். அதை நான் குடித்தேன். எனக்கு தாகமும் தீர்ந்தது, பசியும் தீர்ந்தது. நான் நோன்பு வைத்திருக்கிறேன், நோன்பை நான் விடமாட்டேன். ஏன் தெரியுமா? இன்னொன்றையும் அவர்கள் சொல்லி சென்றார்கள். உஸ்மான், நம்மிடத்தில் நோன்பு திறக்க நீங்கள் வருவதை எதிர்பார்க்கிறோம் என்று சொல்லி சென்றிருக்கிறான். அருமையான பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதை கனவிலும் வருவார்கள், நனவிலும் வருவார்கள். அது அவர்களுக்கு சாத்தியமான ஒன்று. அந்த ஆற்றலை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறான். நாம் எப்படி இந்த டிவியினுடைய வானொலியினுடைய டோனை சரியாக வைக்கும் பொழுது அந்த சேனலை நாம் அடைய முடியுமோ, அதுபோன்று இஷ்குர் ரசூலை சரியாக வைத்தால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முழுமையாக இத்தாஅத் செய்தால், நாம் கனவிலும் பார்க்க முடியும், நனவிலும் பார்க்க முடியும். இன்றும் அப்படி பார்ப்பவர்கள் இருக்கிறார்கள், பார்த்தவர்கள் இருக்கிறார்கள், பார்ப்பவர்கள் இருக்கிறார்கள், இன்னும் இருக்கிறாங்க. அது எல்லா காலத்திலும் இருக்கும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் கனவு ஒன்று கண்டேன். அந்த சமயத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி விரைந்து செல்கிறார்கள், வேகமா போறாங்க. இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, ஹபீபி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் தகிஃப், அல்லாஹ் தகிஃப், நீங்க இங்க நிக்க கூடாதா? உங்களை ஹத்தா அஷ்ஃபி மின்க பின் நظர், ஹத்தா அஷ்ஃபி மின்க பின் நظர், நான் உங்களை பார்த்து பரவசம் அடைவதற்கு, உங்களை பார்த்துட்டே இருக்கிறது கொஞ்ச நேரம் நீங்க நிக்க கூடாதா நாயகமே என்று கேட்ட பொழுது, قال إني مستعجل, நான் இப்ப அவசரமா போயிட்டு இருக்கிறேன். ஏன் தெரியுமா? இன்ன அபி இப்ராஹிம் வாஹி மூசா அலைஹிஸ்ஸலாம் போன்ற பெரிய நபிமார்கள் எல்லாம் என்னை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எதற்காக தெரியுமா? லி ஜுஃபாஃபி உஸ்மான், உஸ்மானினுடைய திருமணத்திற்காக. சொர்க்கலோகத்தில் திருமணம் நடக்க போகுது, ஷஹீதானாங்க இல்ல, ஷஹீதான போது அந்த திருமணத்திலே கலந்து கொள்வதற்காக அந்த நபிமார்கள் எல்லாம் என்னை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எனவே நான் விரைந்து செல்கிறேன் என்கிறார்கள் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். என்றால் எவ்வளவு பெரிய விஷயம்! நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் அத்தனை கிதாபில் உள்ளதான். பெரும்பாலான இந்த செய்திகள், இந்த மாதிரி தகவல்கள் தாரீக் மதீனத்தி திமிஷ்க் என்ற கிதாபில் இடம்பெற்றிருக்கிறது. பெரும் தகவல்கள். நான் அந்த கிதாப், ஏன்னா இமாம் ஆலிம்கள் இருக்கிறாங்க, தலைவர்னு சொல்லிட்டாங்க, எந்த கிதாப்னு கேட்க தோன்றுண்டு, அதனாலே சொல்லிட்டேன் நான். தாரீக் மதீனத்தி திமிஷ்க் என்ற அந்த கிரந்தத்திலே பெரும்பாலான இந்த செய்திகள் இடம்பெறுகிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இன்னொரு கட்டத்திலே இதை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அறிவிக்கிறார்கள். அன்னையர் திலகம் செய்தத்னா உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இன்னொரு ரிவாயத்தை அறிவிக்கிறார்கள். ரெண்டும் ஒன்றோடு ஒன்று தொடர்பானது. நாங்கள் ஒரு பகல் பொழுதிலே திகைத்து போனோம். அவங்க சொல்றாங்க, உம்மு சலமா, நாங்கள் அப்படியே திகைச்சு போனோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடியெல்லாம் களைஞ்சு இருக்குது, அவங்க மேலையெல்லாம் அப்படியே புழுதியாக இருக்கிறது. நாயகமே, என்ன ஆகிவிட்டது என்று நான் கேட்டேன்.
இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூடுதல் ஒரு செய்தியை சொல்கிறார்கள். அவர்களுடைய கையிலே ஒரு பாட்டிலும் இருந்தது, அதில் இரத்தம் இருந்தது, அதில் இரத்தம் இருந்தது. சொன்னாங்க, ஹா கால தமுல் ஹுசைனி வ அஸ்ஹாபி, நான் இப்போதுதான் கர்பலாவில் நடந்த அந்த களத்திலே கலந்து கொண்டு வருகிறேன். இது ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடையவும் அவர்களுடைய தோழர்களுடையும் இரத்தம் என்றார்கள். கண்ணியமான பெருமக்களே, அந்த நிகழ்விலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருந்திருக்கிறாங்க என்பதற்கு இன்னொரு சான்று இருக்கிறது. இன்னொரு சான்று, ஆச்சரியமான ஒரு சான்று. அவர்களுடைய இளம் மகனார் ஜைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஜைனுல் ஆபிதீங்கிறது அவங்க பேர் கிடையாது, பின்னால் தான் மக்கள் அவங்களுக்கு கொடுத்த பேர். அவங்க பேர் அலி தான், வாப்பா பேரை தான் இவங்க வச்சாங்க. ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய தந்தை பெயரை அலி இப்னு ஹுசைன் தான். பின்னால் அவங்களுடைய செயல்பாடுகள், அவங்களுடைய இபாதத்துகள், அவங்களுடைய ஆற்றல் மிகு சேவைகளை எல்லாம் பார்த்து மக்கள் ஜைனுல் ஆபிதீன் பேர் கொடுத்தாங்க. ஹை, அருமையான பெருமக்களே, ஆனால் இப்போ நமக்கு ஜெய்துல் ஆபிதீன் சொல்லி தான் நமக்கு பழக்கமாயிடுச்சு, அதனால் அப்படியே சொல்கிறோம். ஜைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு தஆலா சின்ன பிள்ளையாக இருக்கிறாங்க. அவங்களோட அத்தாட ஹுசைன் ரலியல்லாஹு அங்கே சண்டை நடந்துகிட்டு இருக்குது. ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா பல இடத்துல காயம் பெற்றிருக்கிறார்கள், ரத்தம் படிந்து கொண்டிருக்கிறது. இவங்க கேட்குறாங்க, யாபி யாபத்தா, என்னுடைய அருமை தந்தையால் ஆத்துஷா ஆத்துஷ தாகமாக இருக்குது வாப்பா, தாகமாக இருக்குது, எனக்கு தண்ணி தாங்கன்னு அந்த புள்ள கேட்குது. தண்ணி இல்லை, இங்கே சண்டை அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க. அந்த மாதிரி கர்பலாவுடைய யுத்தம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலையில் இந்த புள்ள தண்ணீர் தண்ணீர் கேட்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, என் அருமை பிள்ளையே கொஞ்சம் பொறுமையாக இரு, ஹத்தா யுஸ்கீக ஜத்துக நபியுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து உனக்கு இந்த ஹத்தா தும்சிய, நீ அந்த மாலை நேரம் ஆகும்போது அவங்களே உனக்கு தண்ணீரை தருவார்கள் என்று சொல்ல, ஒரு கட்டத்தில் கடுமையான தாக்குதலிலே செய்தனா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவங்க ஷஹீதாயிட்டாங்க. அப்படி ஷஹீதா கீழே விழுந்திருக்கிறாங்க, உயிர் பிரியல. உயிர் பிரியக்கூடிய தருவாயில் இந்த குழந்தை சப்தமிடுகிறது, ஜைனுல் ஆபிதீன், யா பதா ஹாதா ஜத்தி ரசூலுல்லாஹ், என்னுடைய தந்தையே இதோ ஜத்து வந்துட்டாங்க, ரசூலுல்லாஹ் வந்துட்டாங்க, யுக்ரியுக சலாம், உங்களுக்கு சலாம் சொல்றாங்க. புள்ள சொல்லுது, குழந்தை போய் சொல்லுமா என்ன, அது மகளுல் பைத்து விட்டு புள்ள, யுக்ரியுக சலாம், ரசூலுல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொல்லுகிறார்கள் என்னுடைய தந்தையே என்று சொல்லுகிறார்கள். அப்போ அந்த புள்ள பார்க்குது, அவங்களுக்கு தண்ணீரும் கிடைத்திருக்கும் இல்லையா. என்ன விளங்குகிறோம், வஅலமு அன்ன ஃபீக்கும் ரசூலல்லாஹ், உங்களிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த தகவல்கள் எல்லாம் தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஒரு சமயம் அலி ரலியல்லாஹு தஆலான்னு ஒரு கனவு காண்றாங்க. அலிநாயகம் ரலியல்லாஹு தஆலா கனவு காண்றாங்க. கனவுல ஒரு அவங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு முன்னால ஒரு கூடை இருக்கு, ஒரு கூடை இருக்கிறது. அதே மாதிரி இதே செய்தி செய்தினா அபூ ஹபீப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள். அவங்களும் அறிவிக்கிறாங்க, ஒரு செய்தி அறிவிக்கிறாங்க, நான் ஒரு கனவு கண்டேன், இதே மாதிரி தான் கனவு, ரெண்டு கனவு ஒன்று தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆனால் ஒரே ஒரு இடம் வித்தியாசம் இருக்கிறது, அவங்க வேற ஒரு ஊரில் இருக்கிறாங்க. எங்கள் ஊரில் ஹாஜிகள் ஹஜ்ஜுக்கு போய்விட்டு எந்த இடத்திலே வந்து இறங்குவார்களோ அதே இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறங்கி இருக்கக்கூடிய இடத்துல அவங்களுக்கு முன்னால் ஒரு பெரிய கூடை, அந்த கூடை நிறைய பேரித்தம்பளம் இருக்கிறது. அதில் எனக்கு என்ன செய்தார்கள், ஒரு பேரித்தம்பளம் ஒரு கொத்த அள்ளி தந்தாங்க. நான் எண்ணி பார்த்தேன் எத்தனை பழம் இருக்குன்னு. இந்த பிள்ளைங்களாம் எண்ணி பார்க்கமா இல்லையா, டே உனக்கு எத்தனை எனக்கு எத்தனை, அந்த மாதிரி நான் எண்ணி பார்த்தேன். 18 பழங்கள் இருந்தது, 18 பழங்கள் இருந்தது. சுவைத்து பார்த்தேன், அவ்வளவு சுமை, அவ்வளவு சுவை. 20 நாட்கள் கழித்து கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 7ஆம் திருப்பேரர் செய்தனா அலியுர் ரிதா ரலியல்லாஹு தஆலா எங்கள் ஊருக்கு வந்தாங்க. அதே இடத்துல இறங்கினாங்க. எல்லாரும் அவங்கள போய் பார்க்க போனோம். அவங்களுக்கு முன்னால் ஒரு கூடை இருந்தது. என்ன பார்த்ததும் அவங்க என்ன செஞ்சாங்க, ஒரு கோயில் அள்ளி தந்தாங்க. நான் எண்ணி பார்க்குறேன், அதே 18 இருக்குது. நான் சொன்னேன், ஜிதினி எனக்கு ஒன்று கூட தாங்கலை, கொஞ்சம் கூட தாங்கலை அப்படின்ட்டு. அதுக்கு அவங்க சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு கூட தந்திருந்தா நான் உங்களுக்கு கூட தந்திருப்பேன். நடந்தது இங்கே, ஆனால்
அந்த கம்யூனிகேஷன் எப்படி இருக்கிறது என்று நீங்கள் பாருங்கள். இது சாதாரணமான ஒரு வலை தொடர்பு அல்ல, அது அருந்து போக முடியாதது. சில முஹத்திதீன்கள் சொல்றாங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். சில முஹத்திதீன்களுடைய இதுகளில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தியை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, ஒரு விஷயத்தை பேசுவாங்க. நாங்கள் அவங்கள்ட்ட கேட்போம், நான் எங்கேயுமே இந்த ஹதீஸ் நீங்கள் சொன்னதா, இதுக்கு விளக்கம் என்ன அப்படின்லாம் நாங்கள் கேட்டுட்டு இருப்போம். அவங்க கேட்குறத தானே இருப்பாங்க, வேற எதை கேட்பாங்க? நம்ம கனவை கண்டா நான் எங்கேயுமே எனக்கு பிள்ளை வேணும், சாப்பாடு வேணும், பொருள் வேணும், காரு வேணும், அது வேணும், துனியாவை கேட்போம். அவங்க இந்த சமூகத்தினுடைய நிலையிலேயே கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அப்படி கேட்டுக்கொண்டு இருக்கும்போது சில சமயங்கள் என்ன ஆயிடுச்சுன்னா, திடீர்னு முழிப்பு வந்துடும். டமாண்டு யாராவது குண்டை போட்டுருவான், சத்தத்தை கட்டுருவான், டமாண்டு கதவை தட்டிடுவான், தூக்கம் அவ்வளோதான், கலைஞ்சிரும், கனவும் போயிடும். பெரிய வருத்தமாக இருக்கும். இதில் பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா, அந்த முஹத்திதீன்கள் சொல்கிறாங்க, மறுநாள் அந்த கடவு தொடருங்கிறாங்க. ஒரு செய்தியை முடிச்சுட்டு நாளைக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுநாள் அந்த செய்தியை தொடருவார்கள். அப்படி தொடராக பார்க்கக்கூடிய நிகழ்வுகள் நிறைய இருந்திருக்கிறது. எக்கச்சக்கமான செய்திகள் இருக்கிறது. இவைகளிலிருந்து நாம் விளங்குவது என்னன்னா, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை அவதானித்துக் கொண்டிருக்கிறார்கள், நம்மை அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பது நமக்கு தெளிவாகிறது. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய காலத்தில் கடுமையான பஞ்சம் ஏற்பட்டது, மழை இல்லை. ஒரு மனிதர் வருகிறார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கபருக்கு அருகிலே யா ரசூலல்லாஹ் இஸ்தஸ்கில்லாஹ லிஉம்மத்திக், உங்களுடைய உம்மத்துக்காக நீங்கள் எல்லா இடத்துல மழை வேண்டி தாங்களேன் அப்படின்னு கேட்குறேன். இதெல்லாம் தெளிவாக ஹதீஸில் இருக்கிறது தானே. இதெல்லாம் போய் கேட்டால், ரசூலுல்லாஹ்ட்ட போய் கேட்டால் நீ அது ஷிர்க்குங்கிறான். ஷிர்க்குக்கு என்ன விளக்கண்டே தெரியல. ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க தெரியுமா, நீங்கள் ஷிர்க்கு வைப்பீர்கள் என்று நான் பயப்பட இல்லைங்கிறாங்க. நீங்கள் ஷிர்க்கு வைக்க மாட்டீங்கிறாங்க. ஆஹா, இதெல்லாம் நீங்கள் ஷிர்க்கு வைப்பீங்கன்னு இவன் சொல்கிறான். எப்படி ஓவர்டேக் பண்ணுறான் பாருங்க. நீங்கள் ஷிர்க்கு வைக்க மாட்டீர்கள், இன்னிலா அகாஃபு அன் துஷ்ரிகு, நீங்கள் ஷிர்க் வைப்பீர்கள் என்று நான் பயப்படவில்லை, உங்களிலே ஷிர்க் நிகழாது என்கிறார்கள் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவ்வளவு தெளிவாக டிக்ளேர் பண்ணதுக்கு பிறகு நம்ம செய்யறதா ஷிர்க் ஷிர்க்னு சொன்னா இது எவ்வளவு மோசமான ஒரு அநியாயமான ஒரு கதுஃபு இல்லையா? ஆக இந்த மனிதர் உமர் ரலியல்லாஹு தன்னுடைய காலத்தில் யா ரசூலல்லாஹ் இஸ்தஸ்கில்லாஹ லிஉம்மத்திக், உங்களுடைய உம்மத்துக்காக நீங்கள் மழை கேளுங்கள் நாயகமே என்று கேட்ட பொழுது ஃபஇன்னஹும் கத் ஹலகு, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, தண்ணி இல்லாமல் நோய் எல்லாம் அதிகமாகும், மழை இல்லைன்னா அப்படி தானே பிரச்சனை அப்படின்லாம் சொன்ன போது அவங்களுடைய கனவுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னஹும் இஸ்கவுன், நீங்கள் உமருக்கு போய் என்னுடைய சலாமை சொல்லுங்கள், நான் வந்ததா சொல்லுங்கள், மழை வரும், மழை பெய்யப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கிறாங்க. மழை வந்தது. அப்ப எப்படி ஒரு கனவோடு அவர்கள் தொடர்புடையவர்களாக இருக்கிறார்கள், நனவோடும் தொடர்புடையவர்களாக இருக்கிறார்கள். கனவு மாத்திரம் அல்ல, சிலருக்கு கனவு, சிலருக்கு நனவு. நிறைய தகவல்களை நான் குறித்து வந்திருக்கிறேன், ஆனால் என்னால் பேச முடியல. அருமையான பெருமக்களே, இந்த முஹத்திதீன்களில் 3 மிகப்பெரிய முஹத்திதீன்களாக திகழ்ந்தவர்கள் சையதுனா முஹம்மது இப்னு நஸர், முஹம்மது இப்னு ஜரீர் தபரி, இன்னொரு முஹம்மது என்று வரக்கூடிய 3 முஹத்திதீன்கள் என்ன செய்யறாங்க, நிறைய ஹதீதுகளை எல்லாம் சேகரித்து விட்டு அதையெல்லாம் தத்பீகாத் செய்வதற்கு, ஒரு ஒழுங்கு செய்வதற்காக மிஸ்ருக்கு வர்றாங்க. கையில் இருந்த காசை கொடுத்து ஒரு வீட்டை வாடகைக்கு வாங்கிட்டாங்க. இப்போ கையில் காசு இல்லை. எங்கெல்லாம் அலைஞ்சிட்டு ஹதீதுகளை தேர்வு செஞ்சுருப்பாங்க. காலையில் எல்லாம் சுபத்தோடு உட்காந்து கிதாபுகளை அவங்க சேர்த்ததெல்லாம் வச்சு ஒழுங்கு பண்ணுறாங்க. ஒவ்வொரு பாடமாக அமைத்து பண்ணணும். அதுக்கு பல நாட்களாகும், மாதங்களாகும், வருடங்கள் கூட ஆகலாம். ஆனால் அந்த அளவுக்கு ஹதீதுகளை சேகரித்திருக்கிறார்கள் அந்த பெருமக்கள். இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, கொஞ்சம் நேரம் போனதும் பசிக்க ஆரம்பிக்கும். யாராக இருந்தாலும் பசிக்கும் தானே, யாராக இருந்தாலும் பசிக்கமா இல்லையா? அப்படி பசித்த போது, பசிக்குதே, கையில் காசு இல்லை, ஊரில் ஆளையும் தெரியாது, இருந்த காசையும் கொடுத்து ஒரு வீட்டை வாடகைக்கு வாங்கியாச்சு. இப்போ என்ன செய்யறது? எல்லாரும் ஒவ்வொரு முகத்தை அப்படி பார்க்கப்படுது. காலைல 10 மணி ஆச்சு, எல்லாருக்கும் பசி வயிறை சுருட்டுது. என்ன செய்யலாம்? காசு இல்லையே, என்ன செய்யலாம்? நம்ம 2 பேர், நம்ம 3 பேரில் 2 பேர் உட்காந்து ஹதீதுகள் இந்த வேலைகளை பார்க்கறது. ஒரு ஆள் மட்டும் உணவை தேடி வெளியில் போகிறது. அப்போ நீங்கள் போங்க, நீங்கள் போங்க, நீங்கள் போங்க. இல்லை, அவன் ஒருத்தரும் போக மாட்டாங்க. நான் அந்த ஹதீதோடு இருப்பேன், நான் வெளியில் போக மாட்டேங்கிறாங்க.
சீட்டை குலுக்கி போடுவோம், யார் பெயர் வருதோ அவங்க போக வேண்டியது ஷரியத்தில் உள்ளதானே. சையதுனா முஹம்மது பின் நஸ்ர் ரலியல்லாஹு அன்ஹு பேர் வருது. முஹம்மது பின் நஸ்ர் வேறு வழி இல்லை, கிளம்பி வந்துட்டாங்க. இந்த வீட்டுக்கு அந்த பள்ளிக்கு வழியில் வெளிப்பள்ளி இருக்கிற மாதிரி வீட்டில் கதவை அப்படி சாத்திட்டு வெளியே ஒரு இடமும் ஒன்று இருக்குது, அதுக்கு பின்னால் ஒரு கதவு இருக்குது. அந்த இடத்துல உட்காந்து சுஜூதில் படுத்துட்டு நான் யார்கிட்ட போய் கேட்க, அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, நான் யார்கிட்ட போய் கேட்க, வா ஹபீபினுடைய பணியைத்தான் அவர்கள் சொன்ன, அவர்கள் செய்த, அவர்கள் அங்கீகரித்த ஹதீதுகளை எல்லாம் செய்யறதுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த ஊரில் யாரும் எனக்கு தெரியாது, தெரிந்தாலும் நான் போய் கேட்க மாட்டேன். இப்படி நம்ம பேச முடியுமா அல்லாட்ட? அல்லாட்ட பேசுகிறதா எவ்வளோ பெரிய நெருக்கம் உள்ளவங்களாக இருப்பாங்க. முஹம்மது பின் நஸ்ர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, நான் போக மாட்டேன், போகவே மாட்டேன், நான் இங்கே மூத்தானாலும் பரவாயில்ல இங்கே தான் இருப்பேன். அவங்க ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, சாப்பாடு வந்துடும் சாப்பாடு வந்துடும் சாப்பாடு. இங்கே கடந்து சுஜூதில் கிடக்கிறதுலாம் அவங்களுக்கு தெரியாது, இங்கே சண்டை போராட்டம் நடந்துகிட்டு இருக்குது அல்லாஹ்வோட. அவங்க வரும் வரும்னு எதிர்பார்த்து நேரம் போய்கிட்டே இருக்கு, இங்கே நடக்க இல்லை. மிஸ்ரினுடைய துணை கவர்னராக இருக்கக்கூடிய இப்னு தாலூன், அவர் அப்போ கைலூலா தூக்கம் தூங்கிட்டு இருக்கிறார். பகலில் ஒரு 11 மணி தூங்குவாங்க இல்லையா, கைலூலா தூக்கம். அதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆஜராயிட்டாங்க. இப்னு தாலூன் தூங்கிட்டு இருக்கிறீங்களா, அங்கே முஹத்திதீன்கள்லாம் பசியோடு உட்காந்துட்டு இருக்கிறாங்க, போய் சாப்பாடு கொடுப்பா அப்படிங்கிறாங்க. இவர் திகைச்சு எழுந்துட்டார். இப்னு தாலூன் எழுந்து, முஹத்திதீன்கள் பசியோடு இருக்கிறாங்க, சாப்பாடு கொடுக்குறான்னா எந்த முஹத்திதீன்கள் எங்கே இருக்காங்க, எவ்வளோ பெரிய ஊர் இந்த மிஸ்ருங்கிறது, எங்கே போய் தேடுறது, எந்த முஹத்திதீன்கள்? அப்படியே திகைச்சு தடமாற, ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு போயிட்டாங்களே என்ன செய்கிறது அப்படின்னு துடிக்கிறார். அந்த துடிக்கு போய் திரும்பவும் தூங்கிட்டார். எப்படி செய்யணும்னு தெரியல. நீங்கள் மெட்ராஸில் அவர் பசியோடு இருக்கிறாரு, போய் சாப்பாடு கொடுங்கன்னா யாருக்கு போய் கொடுப்பீங்க நீங்கள்? அவர் துடிக்கிறார், தூங்கிட்டார். தூங்கின பிறகு ரெண்டாவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், நீ தூங்கிட்டு இருக்கிறே, நீ முஹத்திதீன்கள் பசியோடு இருக்கிறார்கள், போய் கவனி அவனை அப்படின்னு ஆர்டர் கொடுக்குறாங்க. எஜமான் இல்லையா? செல்வந்தராக ஆக்குவது, ஒருத்தனை செல்வந்தன் ஆக்குறது யார்? அல்லாஹ் தானே. நம்ம சொல்லுவோம் அல்லாஹ்வும் ரசூலுன்னு சொன்னால் பெருசாக ஆண்டுருவான். என்ன பாருங்கள், இப்போ அல்லாஹ் செல்வந்தன் ஆக்கிறது அல்லாஹ், செல்வந்தன் ஆக்கிறது அல்லாஹும் ரசூல்னு இவர் சொல்கிறாரு, இது சரியா? இது தௌஹீதுக்கு மாற்றம் இல்லையா? அப்படின்லாம் இன்றைக்கி பேச கழிக்கிறாங்க. இது தௌஹீதுக்கு மாற்றம் என்று இருக்குமையானால் இந்த தௌஹீதுக்கு மாற்றத்தை அல்லாவே சொல்கிறான். சூரத்து தௌபால பாருங்கள், எல்லாம் ஹாஃபிதுகள் தானே. அக்னாஹுமுல்லாஹு வரசூலுஹு மின் ஃபத்லி, அவர்களை செல்வந்தனாக ஆக்கியது அல்லாஹும் அவனுடைய ரசூலும். குர்ஆன் தானே பேசுகிறது. அக்னாஹுமுல்லாஹு வரசூலுஹு மின் ஃபத்லிஹி, அல்லாஹ்வுடைய கருணையால் அவர்களை செல்வந்தராக ஆக்கியது அல்லாஹும் ரசூலும் அல்லாஹ் சொல்றான். இவனுக்கு சொல்றதுக்கு அப்படியே என்ன கஞ்சத்தனம், நீ ஏன்டா, உனக்கு என்ன ரசூல்ல என்ன பிரச்சனை உனக்கு? அவங்கள சொல்றதுக்கு என்ன? இப்ப இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய செல்வங்கள் அத்துணையும் சொந்தக்காரர்கள் யார்? அல்லாஹ்வும் ரசூலும். ரசூல் கட்டளையிடுறாங்க, போய் கொடுங்கிறாங்க. திகைச்சு ரெண்டாவது கிளம்பி முழிக்கிறார். அழைச்சார், எல்லாம் அதிகாரி, அவன் போலீஸ் சிசிஐடி எல்லாத்தையும் அழைச்சாங்க, போட்டு அலசுட்டாங்க. எங்க முஹத்திதீன்கள் ஏதாவது புதுசாக வந்திருக்கிறாங்களான்னு தேடு. வீடு வீடு ஒவ்வொரு ஏரியாவை பிரித்து இராணுவம் இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரிகள் என்று எல்லாத்தையும் அனுப்பியாச்சு. இவருக்கு வேத்து கொட்டது, பக்குங்குது. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு போயிட்டாங்களே. ஒவ்வொரு வீடா தேடி தட்டி விசாரிக்கிறது. ஒரு கடைசியாக ஒருத்தர் அந்த பக்கம் வந்தாச்சு, கதவை தட்டுறார். யார் நீங்கள்? முஹத்திதீன்கள் யாரை வந்தாங்களா அவர் என்ன விசாரிக்கணும். அப்போ பக்கத்து வீட்டில் ஒரு 3 பேர் வந்திக்கிறாங்க. அவர் சொல்கிறார், என்னமோ ஹதீது இது பண்ணுறாங்கன்னு சொல்லி வாடகைக்கு எடுத்து வீட்டில் உட்காந்துருக்குறாங்க. அவங்களோட முகமெல்லாம் பார்த்தா ரொம்ப பிரகாசமாக அழகாக இருக்குது. இந்த 3 பேர் உள்ளே இருக்கிறாங்க அப்படின்ட்டு. அப்படியா, சரிங்களா. அந்த கதவை தட்டியாச்சு. முஹம்மது பின் நஸ்ர் அப்போ தான் உட்காந்துட்டு சுஜூதில் நிரம்பி உட்காந்துட்டு, நான் எங்கேயும் போக மாட்டேன், அடம் பிடிச்சிட்டு நிற்கிறாங்க. லோஹருடைய வக்து, எங்கேயும் போக மாட்டேன். அவங்க 2 பேரும் என்னடா இது, போன ஆளை காணமே, முஹம்மது பின் நஸ்ரை காணமே அவங்க தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே இவங்க அடம் பிடித்து, முடியாது ரப்பே, நான் எங்கேயும் போக மாட்டேன், நீ எனக்கு தான், ஒன்றை தவிர நான் யார்ட்டையும் கேட்க மாட்டேங்கிறாங்க. முடியாது, நான் யார்கிட்டையும் போகுது, யாரும் தெரியாது, தெரிஞ்சாலும் போக மாட்டேன். கதவு தட்டப்படுது. கதவு திறந்தாச்சு. என்ன அப்படின்னு பார்த்தா அதிகாரி நிற்கிறாங்க. நீங்கள் யார்? முஹத்திஸூன். அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்றார். தகவல் உடனே பறந்துச்சு. முஹத்திஸூனுக்கு தான் இருக்கிறாங்க, வாங்க புதுசாக வந்த முஹத்திஸூன்களை பிடிச்சி. தகவல் இப்னு தூலூனுக்கு பிறந்ததும் அவர் உணவு, உடை, பணம் அதையெல்லாம் எடுத்துக்கிட்டு கட்டன்னு அவர் ஓடி வர்றார். ஓடி வந்து அவர்களை கண்ணியப்படுத்தி சொன்னார், உங்களின் காரணத்தினால் கண்மணி நாயகத்தை பார்க்கும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது. இப்னு தூலூன் சொன்னார்,
உங்கள் பாக்கியத்தினால எனக்கு ரசூலுல்லாஹ் பாக்கியம் கிடைஞ்சது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த முதல்ல நீங்கள் சாப்பிடுங்க, பசியோட ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, முதல்ல நீங்கள் சாப்பிட்டுட்டு தான் அடுத்த பேச்சு. சாப்பாடு கொடுத்தாச்சு, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த ஹதீதுகளை எல்லாம் நாங்கள் சரிப்படுத்திட்டு இருக்கிறோம். அப்படியா, இந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் யார், கூப்பிடு. இந்தப்பா, இந்த வீடு உனக்கு சும்மா தானே இருக்குது, ஆமாம் வாடகை தானே கொடுக்குறான், இந்த வீட்டை விலைக்கு தந்துரு, நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன், நான் மஸ்ஜித் ஆக்கிடுறேன், இந்த இதில் இது உங்களுக்காக நான் தருகிறேன், இதை நான் வாங்கியே தந்து விடுகிறேன், இதை மஸ்ஜிதாகவும் ஆக்குகிறேன், இங்கேயே இருந்து இந்த பணியை நீங்கள் செய்யுங்கள், ஏனெனில் உங்களை கொண்டு எனக்கு கிடைத்த பாக்கியம் பெரும் பாக்கியம் இல்லையா? அருமையான பெருமக்களே, நான் இறுதியாக ஒரு செய்தியோடு நான் நிறைவுபடுத்துகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பிறகு சையதுனா பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பாங்கு சொல்கிறது இல்லை, பாங்கு சொல்ல மாட்டேன்ட்டாங்க. ஒரு கட்டத்தில் அவங்களால முடியல, ரசூலுல்லாஹ் ரவுலாவை பார்க்கும்போதெல்லாம் அப்படியே அழுதுருவாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சித்திக் நாயகர் வந்து கேட்டாங்க, ஹலீஃபா என்னை விட்டுருங்க, நான் டமஸ்கஸ் போயிடுறேன், திமிஷ்குக்கு போயிடுறேன், சிரியாவுக்கு போகக்கூடாது, அதெல்லாம் போகக்கூடாது, நீங்கள் இங்கே என்னோட தான் இருக்கணும் அப்படின்னு இருக்க வச்சுட்டாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா ஆட்சி காலம் வந்துடுச்சு. அங்கே போய் என்ன செஞ்சாங்க, கேட்டாங்க, அவங்களும் விட மாட்டேன்ட்டாங்க. எப்படியும் கேட்டாங்க, முடியல, இல்லை நான் தயவுசெய்து என்னை கட்டுப்படுத்தாதீங்க, எனக்கு இதுக்கு மேலே இருக்க முடியல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுலாவை பார்க்கும் போதெல்லாம் என்னுடைய நெஞ்சம் வெடிக்கிறது, என்னால் இருக்க முடியல. அப்போ அது ஒரு இஷ்கு, அந்த இஷ்கில் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்ட்டு ஒரு கட்டத்தில் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்லையும் மீறி என்ன செஞ்சிட்டாங்க, நேராக போயிட்டாங்க. வேறு அவங்க சொல்லிட்டாங்க, அதுக்கு மேலே அவங்க இஷ்டன்ட்டாங்க, போயிட்டாங்க, தமஸ்கஸ்க்கு வந்திருக்கிறாங்க. ஒரு நாள் கனவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க, ரொம்ப நாள் ஆயிடுச்சு, எங்கே டமஸ்கஸ்க்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அப்படி வந்த போது கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்குறாங்க, யா பிலால் மாஹாதிஹில் ஜஃபா, இது என்ன, என்னை விட்டுட்டு இவ்வளோ தூரத்தில் உட்காந்துட்டு இருக்கீங்க, என்னை பார்க்கணுங்கிற எண்ணமே இல்லையா உங்களுக்கு அப்படின்னா. இப்போ ரசூலுல்லாஹ் தேடுறாங்க பிலாலை, யோசிக்கணும், என்னை பார்க்க நீங்கள் வரமாட்டீங்களா? மாஹாதிஹில் ஜஃபா, ஜஃபௌத்த என்ன, நீங்கள் எப்படி இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கிறீங்க? துடிச்சிட்டாங்க, வேகமாக ஓடி வந்தாங்க. அந்த ஹதீதுகள் உலமாக்கள் இருக்கிறாங்க, வந்து முத்தம் விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபுல தன்னுடைய கன்னத்தை வைத்து அப்படியே தடவுறாங்க. அப்படி தடவிற போது அந்த நேரத்தில் இவங்க வந்திருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்ட ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஓடி வந்து அவங்கள கட்டி அணைச்சிக்கிட்டாங்க. 2 பிள்ளைங்க அப்படி கட்டி அணைத்து முத்தம் விடுகிறார்கள். இப்போ அவங்களாம் கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க, வளர்ந்த பிள்ளைகள் இல்லையா, அப்படி இளைஞர்களாக இருக்கிறாங்க, அப்படி கட்டி அணைத்து முத்தம் விடுகிறார்கள். இன்றைக்கு நீங்கள் தான் பாங்கு சொல்லணும் என்று சொன்னதும் அந்த பிள்ளைகளினுடைய அந்த சொல்லை மீற முடியாமல் அன்று அவங்க என்ன செய்கிறாங்க, மினாரில் ஏறி பாங்கு சொல்கிறாங்க. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொன்னதும் ஃபலஜ்ஜத்தில் மதீனா குலுங்கியது. அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அப்படியே அரண்டு போயிட்டாங்க, துடிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஹயாத்தாகி வந்து விட்டார்களோ, வெளியே வந்துட்டாங்களோன்னு நினைச்சாங்க. அந்த ஹதீதுல எழுதுறாங்க, வீடுகளுக்குள்ளே இருந்த கன்னி பெண்கள் எல்லாம் தெருவுக்கு வந்துட்டாங்க. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று 2வது முறை சொல்லும் பொழுது மதீனா மக்களினுடைய உடல்கள் எல்லாம் நடுங்க ஆரம்பித்தது, அப்படியே நடுங்குது. ஏன்னா அடுத்து வரப்போறது என்ன, அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சொன்ன பொழுது கண்மணியாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகிய போது எத்தகைய அழுகை குரல் மதீனாவில் எழுந்ததோ அதே மாதிரி எழுந்தது. மதீனாவெல்லாம் அரள ஆரம்பித்தது, நடுங்க ஆரம்பித்தது, மக்கள் எல்லாம் துடிக்க ஆரம்பித்தார்கள் என்று அந்த அளவிற்கு என்ன பெரிய பாசம், என்ன நேசம் இருந்திருக்கிறது. அருமையான பெருமக்களே, அந்த நேசத்திலும் அந்த பாசத்திலும் ஒரு துளி அளவு நம் இதயத்தில் வறுமையானால் நாம் சொர்க்கத்துக்கு சொந்தக்காரர்கள். அல்லாஹ் நம்மை ஆஷிக்கின்களில் ஒருவராக ஆக்கி வைப்பானாக, அந்த கூட்டத்தில் நம்மையும் இணைப்பானாக, நம் சந்ததிகளை இணைப்பானாக, ஈருலக சௌபாக்கியங்களையும் அல்லாஹ் தந்தருள் பாலிப்பானாக. இந்த அருமையான பிள்ளைகளுக்கு அவர்களுடைய இதயங்களிலே குர்ஆனை பசுமையாக அல்லாஹ் ஆக்கி அருள் பாலிப்பானாக. இந்த மதரசாவை, இந்த மதரசாக்களை அல்லாஹு தாலா இன்னும் மேன்மைப்படுத்தி இங்கிருந்து சிறந்த ஹாஃபிதுகள், ஆலிம்கள், ஆலிமாத்துகள், ஹாஃபிலாத்துகள் வெளியாகுவதற்கு மேனருள் பாலிப்பானாக. இந்த நிகழ்வையும் நம் இதயவேந்தர் ஹாத்தமுர் ரசூல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவதானித்து கொண்டு இருக்கிறார்கள் என்ற உறுதியான நம்பிக்கையோடு
இந்த மஜ்லிஸை அவர்கள் கபூல் செய்ய வேண்டும் என்ற ஒரு வேண்டுதலையும் வைப்போமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்மை பொருந்திக் கொள்வானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.